This video sponsored by BuyMart mobile app. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு வருஷம் ஆனால் கூட கெடாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாங்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு நான் மாங்காய் எடுத்திருக்கேன். எந்த மாங்காய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பெங்களூரு மாங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா கழுவி தொடச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ நான் இதை கழுவி நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நான் இந்த சைஸில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சின்னதாக வேணால் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இதை விட பெருசாக வேணுனாலும் நீங்கள் பெருசாக கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். எல்லா மாங்காயும் நம்ம கட் பண்ணிட்டு வந்துடலாம். மாங்காயெல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி பிளாஸ்டிக் பக்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் என்ன போடலான்னு பார்க்கலாம். இதுக்கு கல்லுப்பு, உப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்தலாம். அப்புறம் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 100 கிராம் சேர்த்துருக்கேன். அப்புறம் மஞ்சள் தூள் 4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா எல்லா மாங்காயிலையும் உப்பும் மிளகாத்தூளும் படுற மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ இது இருக்கட்டும். இது அப்படி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நாள் முழுக்க வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம மறுநாள் தான் இதை நம்ம தாளிக்கணும். இப்போ ஒரு நைட் ஃபுல்லாக இருக்கட்டும். தாளிக்கிறது ஒரு பவுடர் ரெடி பண்ணலாம். அதுக்கு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானோடனே கொஞ்சம் கடுகு, கடுகு நல்லா படன்னு பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம். வெடிக்கிறது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வறுபட்டு வரட்டும். வறுக்கும் போதே அந்த கடுகோட வாசனை உங்களுக்கு வரும். இன்னும் கொஞ்சம் வறுபட்டால் போதும். சிம்மிலே வச்சு நல்லா வறுத்துக்கணும். ஆனால் தீஞ்சிடக்கூடாது. பாருங்கள், கடுகு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா படன்னு வெடித்து வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம வேறு தட்டில் ஆறுறதுக்காக மாற்றி வச்சிடலாம். இப்போது எந்த அளவு கடுகு எடுத்தோமோ அதே அளவு வெந்தயம், அதில் 3/4 வெந்தயம் போட்டிருக்கேன். இப்போ இதுவும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் நல்லா கலர் மாறி வரணும். மாறட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வெந்தயம் மாறணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், வெந்தயமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. படன்னு வெடிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த மாதிரி வெடித்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். எடுத்து இதையும் ஆற வச்சிடலாம். இப்போது அதே கடாயில் கொஞ்சம் சீரகம், வெந்தயத்தில் பாதி அளவு சீரகம் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கும்போது சீரகத்தோட வாசனை நல்லா வரும். இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இதையும் படன்னு சத்தம் வரும். அந்த அளவுக்கு வறுக்கணும். பாருங்கள், சத்தம் வருது. இன்னும் கொஞ்சம் வறுக்கணும்.
நல்லா வறுத்துக்கலாம். இப்போது சீரகம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிருக்கேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவு கொரகொரப்பாக அரைச்சா போதும். இப்போ இதை நம்ம மாங்காயில் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. மீதி இருந்ததையும் அரைச்சிட்டு வந்து சேர்த்தாச்சு. இப்போது இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். எல்லா மாங்காயிலும் மிக்ஸ் ஆகிற மாதிரி. கடாய் வச்சுருக்கேன். கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நல்லா வெடிக்கட்டும். கடுகு எல்லாம் வெடித்து வரட்டும். கடுகு இந்த அளவு நல்லா வெடிக்கட்டும். சத்து அடங்கினோடனே கருவேப்பிலை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சதை இந்த ஊறுகாயோடு கொட்டிடலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம்.